ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் தொடர்ந்து நாம் சனி பயிற்சி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தற்பொழுது விருச்சிக ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம் விஜயராகவன். நம்ம விருச்சிக ராசினரும் கடந்த காலத்தில் பல சிக்கல்களை சந்தித்து வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்போ இருக்கும்? விருச்சிக ராசி சொல்லணும்னா காலபுருஷனுக்கு 8வது ராசி. அது கொஞ்சம் கஷ்டத்தை சந்திக்கிற ராசி தான். அது ரொம்ப அடி வாங்கின ராசின்னா விருச்சிக ராசி. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்துட்டு இப்போ பஞ்சம சனியாக வந்திருக்கு, 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. இவங்க ரொம்ப ரகசியம் பாதுகாப்பாங்க. இது வரைக்கும் என்னன்னா விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது, அவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற பலன் கிடைக்கவே கிடையாது. எல்லாரும் ஒரு பங்கு வேலை செஞ்சாங்கன்னா இவங்க 2 பங்கு வேலை செஞ்சு அரை பங்கு லாபத்தை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இப்போ புது வழி பிறக்கும். மைண்டில் இருந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரொம்ப குறையும். வேலை பளு இது வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை மகிழ்ச்சியோடு செய்வாங்க அவங்க. 5ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல சனி இருப்பது 5ஆம் இடங்கும் போது 2வது ஸ்டேஜ், முதல் தரம் இல்லாத 2வது தர நன்மைகளை செய்வார். முதல் தரம் 3, 6, 11. இந்த 9, 10, 5 2வது தர நன்மைகளை செய்கிற இடத்துக்கு தான் இவங்க போயிருக்குது சனி. அதனால் மிக நன்மைகள் நடக்கும். நல்ல குழந்தைகள், ஆண் வாரிசு பிறக்கும் இவங்களுக்கு. கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகமாகும். பொதுவாகவே ஒரு இஷ்யூஸ் இருக்கும், ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். விருச்சிக ராசிக்காரவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல ராசி. ஏன்னா அதில் உள்ள நட்சத்திரமே பார்த்திங்கன்னா குருவோட விசாகம், சனியோட அனுஷம் இருக்கும், அப்புறம் கேட்டை புதனோட கேட்டை நட்சத்திரம் இருக்கும். இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு உரிய பலன் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்பவும். ரொம்ப ஆழமான ஆட்கள் இவங்க, அழுத்தமான ஆளும்பாங்கல்ல, அப்படி இவங்க மற்ற ரகசியமான இடம். அது இடமே ஒரு ரகசியமான இடம். அதை அவங்களோட மன ஆழத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஈஸியாக அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பெண்கள் இந்த பீரியடில் ரொம்ப வீரமாகிடுவாங்க. வீரமங்கை வேலுநாச்சி மாதிரி இருப்பாங்க. யாரை பார்த்தும் பயப்படுறதோ அது மாதிரிலாம் இருக்குது. அழுது இந்த ஆயுதம் அழுகதான்லாம் அழுகிற பெண்ணெல்லாம் இருக்கவே மாட்டாங்க விருச்சிக ராசியில். அதுவும் இந்த பீரியடில் அந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி போகிறதுனால திருமணத்திற்காக காத்திருக்கோம் நிறைய பேருக்கு அது முடியும். திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பேர் கிடைக்கும். அதுலேயும் ஆண் வாரிசுக்காக சில பேர் காத்திருக்கவங்களுக்கு கட்டாயம் ஆண் வாரிசு கிடைக்கும். நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் இவங்களும் பாஸ் பண்ணுவாங்க. கேட்டை நட்சத்திரக்காரவங்களாம் அந்த போட்டித் தேர்வு நிறைய எழுதுவாங்க. நீட் எக்ஸாம் எழுதுறதெல்லாம் இந்த ராசிக்காரவர்களாக தான் இருப்பாங்க. டாக்டர்ஸ் நிறையா பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அந்த நீட் எக்ஸாமுக்காக காத்திருக்க பிள்ளைங்க கட்டாயம் வெற்றி பெறுவாங்க. ஆனால் என்னன்னா நம்ம 5வது இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகளோட நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணும்போது அவங்க எப்படி அதுக்காக போலீஸ்கார மாதிரி நம்ம கவனிக்கக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணி ஒரு செக் வச்சுக்கணும், அவங்க மேலே ஒரு சின்ன கண்காணிப்பு இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிலை தடுமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால. மற்றபடி சொத்து சேரும், முதல்ல இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஒன்றா குறையும். தைராய்டு, அப்புறம் அந்த ஸ்பைனல் கார்டில் சில பிரச்சனைகள், காஃப் மசிலில் பிரச்சனை வரும் இவங்களுக்கு. கெண்டை கால் சதை இருக்குல்ல, அதில் பிரச்சனைகள் வரும். கழிவு உறுப்புகள், இது காலபுருஷனுக்கு 8வது இடம். கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரும். இவங்க பார்க்குற இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10வது பார்வையாக சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது எப்பவும் போல் அசட் கிடைக்கும். நல்ல அசையும் சொத்து, அசையா சொத்தெல்லாம் ஈஸியாக வாங்குவாங்க அவங்க. அதில் அது காலத்துக்கும் பயன்படும். சனி பீரியடில் கிடைக்கிறது. 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாமதப்பட்டு லாபம் கிடைக்கும். கடும் முயற்சிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், மூத்த சகோதரர்களோட கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் இந்த பீரியடில். ஏன்னா 11வது ஸ்தானம்ங்கிறது மூத்த சகோதரர் ஸ்தானம், லாபஸ்தானமும் கூட. லாபம் டிலேடாக கிடைக்கும். மூத்த சகோதரர்களில் சின்ன இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தட் இஸ் தனுசு ராசியை பார்க்குறதுனால 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு,
தனம், குடும்பஸ்தானம். அதனால வார்த்தைகள்னால பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். கையிருப்பு பணம் இருக்காது கையில், ஆனால் பண வரவுகள் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை வந்து பேணி காக்கணும். வார்த்தையை மூடி மௌனமாக இருந்தாங்கன்னா குடும்ப உறவுகள் வந்து தப்பிக்கும். பண வரவு இருக்கும். வாக்குனால வீணாக போகிறவங்க இந்த பீரியடில் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரவங்க தான். வார்த்தைகளை அளந்து பார்த்து பேசணும். மற்றபடி சிறப்பான அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் தான் வந்திருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா நல்லா உயரும். நல்ல நிறைய பண வரவுகள் கிடைக்கும். பிளாக்கேஜ் ஆஃப் மணி அதெல்லாம் போகும். எங்கே தடைப்பட்ட மணிகள்லாம் வரும். கடன் வேணும்னா கிடைக்கும். இருக்க கடனை அடைப்பாங்க. பொருளாதார ரீதியாக இவங்க 90% சக்ஸஸை நோக்கி பாசிட்டிவ் மூவில் தான் இருப்பாங்க. மற்றபடி இந்த மூத்த சகோதரர் கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்கணும். குழந்தைகள் மேலே இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட்டாக நம்ம சொல்லணும்னா குழந்தைகள் மேலே ஒரு செக் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கண்காணிப்பு அவங்க மேலே இருந்தால் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கான இவங்களுடைய பலன்களை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இறை வழிபாடு, எளிய பரிகாரம்? விருச்சிக ராசினாலே வந்து கந்தசஷ்டி, முருகன், செவ்வாய்னா முருகன். கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். முருகர் வழிபாடு செய்யணும். சனி பிரீத்தி எப்பவும் போல். வயதானவர்களுக்கு உணவு அளிக்கிறது, செப்பல் வாங்கி கொடுக்கணும். வயதானவர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறதுனால நீங்கள் சனி 5ஆம் இடத்துல இருப்பதுனால சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அன்னதானம் தான் மிக சிறந்தது. விருச்சிக ராசிக்கே அதை செய்யணும். அன்னதானம் வயதானவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நம்ம சனி பிரீத்தி பண்ணிக்கணும். முருகர் வழிபாடு, செவ்வாய்னா முருகர் வழிபாடு பண்ணணும். மிக்க நன்றிங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.